அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் தொடர்ச்சியாகவே ஈழத்தில் வடமாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் உள்ள பிரதேச செயலகங்கள் எத்தனை இருக்குது, அந்த பிரதேச செயலகங்கள் என்னென்னன்றதை பற்றி நாங்கள் பார்த்துட்டு வரோம். அதில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் உள்ள பிரதேச செயலகங்கள் பற்றி ஏற்கனவே காணொலி போட்டோம். இந்த காணொலி என்ன பார்க்க போறோம்னா, முல்லைத்தீவில் உள்ள பிரதேச செயலகத்தின் எண்ணிக்கை என்னென்ன பிரதேச செயலகம் இருக்குன்னு பார்க்க போறோம். எண்ணிக்கை ஏற்கனவே ஈழத்தில் இலங்கையில் உள்ள முழு மாகாணத்தில் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்கள் எண்ணிக்கை என்னென்னன்றத தனி காணொலி போட்டோம். அதை பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காணொலி பார்க்க போகிறது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்கள் எண்ணிக்கை. அதுக்கு முதல்ல நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த காணொலி இறுதி வரை பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்காவது இது தேவைப்படுமெண்டா அவர்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் முல்லைத்தீவில் உள்ள பிரதேச செயலகங்கள் எண்ணிக்கை, பிரதேச செயலம் என்னென்ன பிரதேச செயலம் இருக்குன்னு நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாங்க காணொலிக்கு போவோம். முல்லைத்தீவில் மொத்தமாக 6 பிரதேச செயலகம் இருக்குது. அந்த 6 பிரதேச செயலகம் என்னென்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 6 பிரதேச செயலகத்தில் எங்களுக்கு தெரிஞ்சது 5 பிரதேச செயலகத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இது போக மேலதிகமாக ஏதாவது பிரதேச செயலகம் இருக்குமெண்டா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல கருத்துரை பட்டியலில் பதிவிடுங்க. அடுத்தாக்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும், நாங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த 5 பிரதேச செயலகம் மொத்தமாக 6 பிரதேச செயலகம் இருக்கு. அதில் இருக்க 5 பிரதேச செயலகம் என்னென்னன்றதை பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். முல்லைத்தீவில் 6 பிரதேச செயலகத்தில் 5 பிரதேச செயலகத்தை பற்றி பார்ப்போம். முதலாவது மாந்தை கிழக்கு பிரதேச செயலகம் என்று ஒன்று இருக்குது. மாந்தை கிழக்கு பிரதேச செயலகம் இது பாண்டியன் குளத்தில் உள்ள பிரதேச செயலகம். மாந்தை கிழக்கு பிரதேச செயலகம் அல்லது பாண்டியன் குளம் பிரதேச செயலகம்னு சொல்லுவோம். மாந்தை கிழக்கு பிரதேச செயலகம். இரண்டாவது இருக்கிற பிரதேச செயலகம் கரைத்துறை பெற்று பிரதேச செயலகம். முதலாவது மாந்தை கிழக்கு அல்லது பாண்டியன் குளம் பிரதேச செயலகம்னு சொல்லுவோம். அடுத்தது கரைத்துறை பெற்று பிரதேச செயலகம். மூன்றாவது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகம். நாலாவது ஒட்டி சுட்டான் பிரதேச செயலகம். அதோட 5ஆவதா இருக்கிறது துணுக்காய் பிரதேச செயலகம். மாந்தை கிழக்கு பிரதேச செயலகம், அதே மாதிரி கரைத்துறை பற்று பிரதேச செயலகம், ஒட்டி சுட்டான் பிரதேச செயலகம், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகம், இறுதியா இருக்கிற துணுக்காய் பிரதேச செயலகம். இந்த 5 பிரதேச செயலகம் தான் எங்களுக்கு கிடைச்ச தகவல்படி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது போக 6ஆவதா இருக்கிற பிரதேச செயலகம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல அந்த பேரை பதிவு பண்ணுங்க. நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும், மற்றாக்களும் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். முல்லைத்தீவில் 6 பிரதேச செயலகம் இருக்குன்னு சொன்னோம். அதில் இருக்க 5 பிரதேச செயலகத்தை சொல்லியாச்சு. இதே மாதிரி தொடர்ச்சியா வவுனியாவில் உள்ள பிரதேச செயலகம், மன்னாரில் உள்ள பிரதேச செயலகம், அடுத்தடுத்து கிழக்கு மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகம், இப்படி தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கும். இதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கிளிநொச்சியில உள்ள பிரதேச செயலகம் என்னென்ன, இல்லது யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரதேச செயலகம் என்னென்னு உங்களுக்கு தெரியாம இருந்தா இதுக்கு முதல் போட்ட காணொலி நீங்க பார்க்கலன்னா அதை பார்த்துக்கொள்ளுங்க. யாழ்ப்பாணத்திலே கிளிநொச்சியிலே என்னென்ன பிரதேச செயலகம் இருக்குன்னு போட்டிருக்கோம். அதுபோக முழு ஈழத்திலேயும் உள்ள பிரதேச செயலகங்கள் என்னென்ன பிரதேச செயலகம் இருக்கு, என்னென்னன்றதை தாண்டி எத்தனை பிரதேச செயலகம் இருக்குன்றது நாங்கள் தனியா ஒரு காணொலியா போட்டிருக்கோம். அதை பிரித்து அதில் என்னென்ன பிரதேச செயலகம் இருக்குன்றதை தொடர்ச்சியா இப்போ பார்த்து கொண்டு வரோம். இதுக்கு அடுத்த காணொலியா வவுனியாவில் உள்ள பிரதேச செயலகங்கள் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். வவுனியாவில் மொத்தமாக 4, கிளிநொச்சியில் 4 பிரதேச செயலகம் மாதிரி வவுனியாவில் 4 இருக்குது. அது என்னன்றதை பற்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.